இங்கே டே 2ல் இருக்கும். டே 2ல் நடக்க போகிற ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச். இப்போ மேட்ச் இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொரண்டி வர்சஸ் ஓலக்குடி. இந்த மேட்ச்சுக்கு வந்து 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓலக்குடி வந்து பேட்டிங், பொரண்டி வந்து ஃபீல்டிங். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. சரவணன் ஸ்ட்ரைக்லேயும், நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை கிருஷ்ணன் இல்லைங்க. இல்லை ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி ஃபஸ்ட் ஒன் ஒரு குயிக்கர் டெலிவரிங்க. கீப்பர் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஒரு டேஷ் பால் அங்கே ஒரு ரனாக மாற்றிருக்காங்க சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் கிருஷ்ணன் ஸ்ட்ரைக்கில் நல்லா பிளேங்க. ஒரு கட்டுக்கு போனார். இப்போ நல்லா ஸ்டாப் ரமேஷ் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் 2 யாக்கரில் எடுத்துகிட்டு வந்தார். பால் சுற்றிருச்சு, பேட்டில் சரியாக கனெக்ட் இல்லை. ஆனால் அங்கே ஒரு ரனாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சரவணன் ஸ்ட்ரைக்கில் எடுத்து வந்தார். இங்கே கவர்ஸில் தட்டி 2 ரன். லாஸ்ட் ஒன் ஸ்கொயரில் உடம்புக்கு எடுத்துகிட்டு வந்த பந்தை சிங்கிள். இந்த சிங்கிளோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 7 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ஓலக்குடி. இல்லை சுவன் ஃபஸ்ட் ஒன் ஸ்லோவராக தூக்கி போட்டார். கவர்ஸில் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. இங்கே ஒரு ரன் மட்டும். பால் அரௌண்ட் சைக்கிள்லேருந்து கட்டிக்கு போக பார்த்தாரு. ஆனால் இங்கே ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுகன். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் டேஷ் பாலுங்க. நல்ல ஷாட் கனெக்ட் பண்ணார் மிட் விக்கெட்டில். கேட்சான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்கு. 6 கொடுத்துருக்காங்க இங்கே லைனில் இருந்து. குட் ஷாட்டுங்க. இங்கே முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு இன்னைக்கிட்டே இல்லை. இங்கே கிருஷ்ணன் பேட்லேருந்து குட் ஷாட். சுத்தலுக்கு தான் போனார். ஆனால் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு கம்பேக் பார்க்க முடிஞ்சிச்சு பவுலர்கிட்ட. சுவராக எடுத்துகிட்டு வந்தார். த்ரூ ஏரியாக்குள்ளே 2 ரனாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 ரன். லாஸ்ட் ஒன் இறங்கி போய் நேருக்கு நேராக கனெக்ட் பண்ணார். குயிக்காக போயிடுச்சு. ஃப்ளாட்டாக பவுண்ட்ரி அனுப்புதான். நல்ல ஸ்டாப்புங்க. ஒத்த கையில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். இங்கே 2 ரன் மட்டும். அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே 18 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ஓலக்குடி. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போடுறாங்க. பவுலிங் இல்லை வசந்த். ஃபஸ்ட்டு பால் நோ பாலுங்க. ஃப்ரீட் பால் ஒரு இலவச பந்து எடுத்துகிட்டு வந்தார். உடம்புல இங்கே டாட் பாலாக மாற்றிருக்காரு ஃப்ரீட் பால். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அப்படியே விழுந்துருக்கு. ரன்னுக்கு ஒரு முயற்சி சான்ஸ் வார். இங்கே 2 ரன்ங்க. 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. பால் நோ பால். அகேன் ஒரு இலவச பந்து பார்ப்போம். ஷாட்டுங்க கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. இங்கே ஃப்ரீட் பால் இங்கே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு சரவணன் பேட்லேருந்து. அவருக்கான முதல் 6ஐயும் பதிவு பண்ணிட்டார். குட் ஷாட்டுங்க. பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. ஆனால் இங்கே ஸ்கொயரில் சரி மிட் விக்கெட்டில் இங்கே ஃபீல்டர் சுகன் தட்டி இதே 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 ரன். ஷாட்டுங்க. அரைக்குழி பந்து இங்கே கிளியர் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் இங்கே 2 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த ஓவரில் சரவணன் பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் அப்படியே குத்திருந்தாரு. ஆனால் கேரி ஆகாது. 3 ரன்ஸ். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே 3 ஓவருக்கு 42 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ஓலக்குடி. இங்கே 3 ஓவரில் ஹை ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம். இங்கே 43 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. சுகன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கிங்கில் வினித். இங்கே பவுலிங் எண்ணில் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி சரவணன். பாலே ஒரு இலவச பந்து. ஒரு ஃப்ரீட் பாலுங்க அரௌண்ட் தைக்கிலேருந்து பால். ஆனால் இங்கே லாங் ஆஃபில் கனெக்ட் பண்ணார். நல்லா ஸ்டாப்புங்க. இது 2 ரன்னாக மாற்றுவாங்க. 2 ரன் 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் டேஸ் பால். ஆனால் இங்கே நோ பால் கொடுத்துட்டார் அம்பையர். ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. மொத்தம் 2 ரன்னு. இங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பீமர் நோ பால். இலவச பந்து சுகனுக்கு.
இங்கே உடம்புக்கே எடுத்துகிட்டு வந்திருக்காரு லெக் பை. ஆனால் இங்கே டேரக்ட் ஹிட்டுங்க. இங்கே விக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. நல்லா டேரக்ட் ஹிட்டு. கீப்பர் ரன் அவுட். பால் ஒய்டு ப்ளஸ். கிராண்டல் ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஆனால் ஃபீல்டரை கிளியர் பண்ணிருச்சுங்க. பவுண்டரிங்க. முதல் நாளாக பதிவு பண்ணியிருக்காரு சுகன் பேட்லேருந்து. உடம்புலே பட்டிருக்கு. டாட் பால் மோர். இங்கே போல்டுங்க ஸ்டெம்பிளே பட்டிருக்கு. இங்கே பேட்ஸ்மேன் ஏமாத்தி இங்கே விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு லாரா. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஆஃபில் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் இங்கே ஃபீல்டர் முத்துக்குமார் நல்லா ஸ்டாப். சிங்கிள். ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 16 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க புரண்டி. இல்லைங்க இல்லை செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி செந்தில். இங்கே நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் ஸ்ட்ரைக்கில். 1 கிலோ இந்த ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பாலே ஒரு இலவச பந்து ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் இங்கே டாட் பாலாக மாற்றிருக்காருங்க. இங்கே ஃப்ரீ பாலே. ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு 2 ரன்னு. ஆனால் மொத்தம் 3 ரன்னு. இங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 2 பீமர் நோ பால். பவுலர் ராஜேஷ் ஃப்ரீ பால் ஒரு இலவச பந்து. கேட்ச் பால் கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே கையிலான்னு பார்த்தா கேட்ச் இங்கே நல்ல கேட்ச். ஆனால் இங்கே ஃப்ரீ பாலுங்க. 1 ரன் மட்டும். 2 ரன்னுக்கு ஒரு முயற்சியான்னு பார்த்தா இங்கே ரன் அவுட்டுங்க. விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 ரன் 1 விக்கெட்டாக மாதிரி இருக்குது. பேட்ஸ்மேன் வசந்த் ஸ்ட்ரைக்கில். கேட்ச் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன் இங்கே சரவணன் கிட்டே போயிருக்கு. இங்கே விக்கெட்டுங்க பேக் டு பேக். இங்கே 2 விக்கெட்டு. நல்லா கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அடிச்சு கனெக்ட் பண்ணாரு. கேப்லேயே போயிருக்கு. ஃபீல்டரும் குயிக்காக இருக்காங்க. ரன்னிங் குயிக்காக இருந்திருக்காங்க. இங்கே 2 ரன் கனெக்ட் பண்ணாரு ஸ்கொயரில். 2 ரன் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துறதுக்குள்ள. ஏஸ் இங்கே 2 ரன். இங்கே பேக் டு பேக். இங்கே 2 ரன் விக்கி பேட்லேருந்து. இஷ்டம் டிப்பருக்கு பின்னாடி போயிடுச்சு. பேட்லனா ஒரு டிப்பு இருந்துச்சு. இங்கே 1 ரன்னாக மாற்றிருக்காங்க. சிங்கிள். 2 ஓவருக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 26 ரன்னு காட்டியிருக்காங்க இந்த புரண்டி. ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு 17 ரன் தேவையாக இருக்குது. இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் ஓவர் போகிறக்காண்டி கிருஷ்ணன் பவுலிங் இல்லை. இந்த ஃபஸ்ட் ஒன் கிராண்டரில் போயிருக்கு. 1 ரன் மட்டும். செகண்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சிங்கிள் 1 ரன் மட்டும். ரிமைனிங் உள்ள 4 பந்துக்கு இங்கே 14 ரன் தேவையாக இருக்குது. போன பால் வைடு. நியூ பேட்ஸ்மேன் அந்த திரு ஸ்ட்ரைக்கில். ஷாட்டுங்க நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் இங்கே கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா ஏஸ் அங்கே 1 பவுன்ஸ் ஒரு 4ங்க. இங்கே அவர் சந்திச்ச முதல் பாலே இங்கே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு திரு பேட்டில். அந்த குட் ஷாட்டுங்க. ரிமைனிங் உள்ள 3க்கு 10. 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எஸ் இங்கே 2 ரன். ரிமைனிங் உள்ள 2 பந்துக்கு இங்கே 8 ரன் தேவையாக இருக்குது. இதுதான் ஆல்மோஸ்ட் மேட்ச் பாலாக இருக்கும். நான் மறிச்சு கனெக்ட் பண்ணாரு. ஆனால் இங்கே ஃபுல்லாக சரவணன் இப்போ 2க்கே எரிஞ்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டான்னு பார்த்தா ஏஸ் அங்கே 1 ரன் 1 விக்கெட்டுங்க. ரன் அவுட்டு. ரன் அவுட் மூலிமா 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 1க்கு 7. யாக்கரில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் காலையே பட்டிருக்கு. இங்கே லெக் பைங்க டாட் பால். அதோட அந்த ஓவரிங் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதோட அந்த மேட்சையும் ஓலக்குடி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் 1 பை ஓலக்குடி. நல்ல பிளே 2 டீமும். செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் இருக்கோம். செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச். இப்போ மேட்ச் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்குளம் வர்சஸ் ஓலக்குடி. இந்த மேட்ச் வந்து 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வேப்பங்குளம் வந்து பேட்டிங், ஓலக்குடி வந்து ஃபீல்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. அன்பு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பவுலிங் எண்டில் ஃபஸ்ட் ஓவர் போடுறாக்காண்டி ராஜேஷ் இருந்து ஃபஸ்ட் ஒன். லோ டேஸ் பால் பண்ணியிருக்காரு ஃபீல்டு. 2 ரன். ஒன் இருந்துச்சு. ஆனால் கீப்பர் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். மிஸ்ஸுங்க இங்கே போல்டுக்கு. இங்கே பேக் டு பேக் 2 டாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு.
எப்பவும் போனாரு டாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. பேட்டில் சரியாக கனெக்ட் இல்லை. கேட்சான் பார்த்தா இங்கே ஃபீல்டர் வந்துட்டாருங்க. சேவியர் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே மொதல் விக்கெட்டை அன்பு விக்கெட்டை நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஆனால் இங்கே கிராண்டட் ஏரியாவில் போயிருக்கு. இங்கே ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் ஒன் யாக்கரில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் இங்கே ரெண்டு மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபீல்டரும் குயிக்காக இருக்காரு சரவணன். ஒரு ரன் மட்டும். அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 4 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க வேப்பங்குளம். ஸ்டோரியும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. பவுலிங் இல்லை சரவணன் ஒன் தைக்கில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டான்ஸ் பால் இங்கே காலுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாரு. ஆனால் இங்கே ஃபீல்டருக்கு சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த ஆதி இப்போ தான் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே செகண்ட் ஒன். போருங்க 2 ரன் 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். பிஃபோர் த லென்த் கொஞ்சம் முன்னாடியே குத்திருந்தாரு. இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. பேக் டு பேக் இங்கே 2 டாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு சரவணன். லாஸ்ட் 2 மோர். ஃபஸ்ட்டு ஆனால் உடம்புலே பட்டிருக்கு. பவுலிங் ஆளே இல்லை. ரன் அவுட்டுங்க. ஆதி தான் விக்கெட்டு. லாஸ்ட் ஒன் டாஸ் பால். கால் நடந்திருக்கு. இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க. இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 9 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க வேப்பங்குளம். இங்கே 10 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. சரவணன் ஷேக்கில் இருக்க போகிறாரு. இங்கே பவுலிங் இல்லை. ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி ஆதி பவுலிங் இல்லை. ஃபஸ்ட் ஒன் ஒருத்தைக்கில் இருந்து இங்கே ரீபால். பாலுக்கு போய் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். கரெக்டாக ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ரன்னிங் குயிக்காக இருந்திருக்காங்க. இங்கே ஒரு ரனாக மாற்றிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டர்ன் ஆயிடுச்சு. இங்கே பவுண்டரியான்னு பார்த்தா ஏன் இங்கே பவுண்டரியும் கிளியர் பண்ணிடுங்க. ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு சரவணன். நீங்கள் போய் டாஸாக கன்வெர்ட் பண்ணாரு. ஆனால் இங்கே ஃபீல்டுக்கிட்டே போயிருக்கு. இவர் மிஸ்கால் நடந்திருக்குங்க. இந்த ரன் அவுட்டு. ரிமைனிங் உள்ள பாலுக்கு 3 ரன் தேவையாக இருக்கு. நல்லா பிளே டிஃபென்ஸுக்கு தான் போயிருக்காரு. 2 ரன் 2 ரன் மட்டும். இந்த 2 ரன்னோட என் மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க ஓலைக்குடி. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் ஒயிட் பாலுங்க. இதோட இந்த மேட்சை இங்கே ஓலைக்குடி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. என் மேட்ச் வந்து ஓலைக்குடி.